பண்ணிட்டோம் இல்லையா? பிரார்த்தனை பண்ணிட்டோம். என்னென்ன வேண்டும் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறோம் என்பதை நாம் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். சகல க்ஷேமஸ்த என்றால் எல்லா விதமான நல்ல க்ஷேமங்கள், நல்லதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். தைரியம் வேணும். எந்த ஒரு காரியம் செய்வதற்காக இருந்தாலும் சரி, தைரியம் இருக்க வேண்டும். தைரியத்துடன் வீரியத்துடன் முனைப்புடன் செய்ய வேண்டும். விஜய என்றால் வெற்றி, வெற்றி கிடைக்க வேண்டும். அப்படி நாம் எல்லா காரியங்களும் செய்வதற்கு நம்முடைய ஆயுள் நல்லா இருக்கணும் இல்லையா? ஆயுள் நல்லா இருக்கணும். ஆயுள் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியத்துடன் இருக்கணும் இல்லையா? ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுள் வேண்டும். அப்படி ஆயுளோட நாம இருக்கும் பொழுது நமக்கு நாம அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் என்ன வேணும்? அஷ்ட ஐஸ்வர்யம் வேண்டும். அஷ்ட ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கிறோம். இப்படி அஷ்ட ஐஸ்வர்யத்துடன் சேர்ந்து சென்ற மார்ச் 21, 2025 அடியேன் மதுரையில் மஹால் 8வது தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் சந்நிதியில் திருவிளக்கு பூஜையை முன்னின்று நடத்தி கொடுக்கும் பாக்கியத்தை அருளப் பெற்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற திருவிளக்கு பூஜை வீட்டிலேயே எப்படி செய்வது என்பது பற்றி முழுமையான பதிவை அடியேன் வீடியோவாக பதிவேற்றம் செய்திருக்கிறேன். திருவிளக்கு என்று சொன்னவுடன் திருவிளக்கின் அடிப்பாகத்தில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் மகாவிஷ்ணுவும், மேலே தீபம் எரிகின்ற பகுதியில் பரமேஸ்வரனும் அமர்ந்துள்ளனர். அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய பத்தினிமார்களான சரஸ்வதி தாயார், மகாலட்சுமி தாயார், பராசக்தி ஆகியோரும் திருவிளக்கில் அமர்ந்துள்ளனர். 5 முகங்கள் 50 பூதங்களான பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. இதில் திரி தியாகமாகும். எண்ணெய் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் எண்ணெயை நெய்யோ ஊற்றி வழிபாடு செய்கிறோமோ அந்த பக்தியை தெரிவிக்கும் விதமாக உள்ளதால் பக்தியை வெளிப்படுத்துவது எண்ணெய் ஆகும். இதில் தீபம் அலைமகள், சுடர் கலைமகள் சக்தியாக வெளிப்படுவது பராசக்தியின் அம்சமாகும். இப்படிப்பட்ட தீபத்தை தினமும் காலையிலும் மாலையிலும் ஏற்றி வழிபாடு செய்து பரிபூரண அருளை பெறுவோம். நன்றி.